ஒரு எப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ இவங்க வந்து அடிக்கலை. இது வந்து மோஹிதாவுக்கு வந்து சைனீஸ் நேம் வந்து ஹேண்ட் வாஷ்லாம் அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள். அவங்க இடத்துக்கு வந்து ஃபோட்டோ ஒட்டிடுறாங்க. குட்டி குழந்தைங்களுக்கு டாய்லெட் வச்சு இது வந்து கால்கள் வருதுக்கு. டோன்ட் க்ரை நோ. மானிட்டர் பண்ணுவாங்க போல். ஹெல்த்தியாக தானே சாப்பிட்றாங்க. இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு வந்து நம்ம பே பண்ணணும். ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. இதான் கிரவுண்டு. ஸ்கூல் முடிச்சுட்டு வர்றாங்கன்னு நினைக்கிறேன். ரைட் நோ ஓ ஓகே. வெரி குட்ரா. மோஹிதா ஸ்கூல் போகிறதுனால பெட்ஷீட்லாம் அங்கேயே கொடுத்துடணும். நம்ம வந்து அவள் தூங்குவாங்க. அதனால் வந்து உள்ளே போட்டு மோஹிதா பேரை எழுதி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து மோஹிதா தூங்கும்போது கொடுப்பாங்க. மோஹிதா அங்கேயே தான் தூங்கணும். அதனால் வந்து சைனீஸ் நேம் கற்றுக்கிட்டு என் பொண்ணு பேர் வந்து சைனீஸில் எழுதிருக்கா கற்றுருக்கேன். ஸோ அதை எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ வேறு வழி இல்லாமல் கற்றுக்கிட்டேன். இதான் மோஹிதா பேர். ஸோ பாருங்கள் எப்படிலாம் மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்கேன்னு. ஸோ அதனால் சைனீஸ் கற்றுக்கிட்டாச்சு. என் பொண்ணுக்காக நான் கற்றுக்கிட்டேன். என் பொண்ணு லேர்ன் பண்ணி எனக்கு சொல்லி தருவாள். சொல்லி தருவீங்களப்பா? ஃபஸ்ட்டு டே ஸ்கூலாக மோஹிதா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா? ஆ என்ன பண்ணுவா ஸ்கூலில் போய்? ஆ தண்ணி பிடிப்பா. அப்புறம் என்ன பண்ணுவ? உனக்கு தான் சைனீஸ் தெரியாத, என்ன பண்ணுவ? என்ன லாங்குவேஜில் பேசுவ? ஏபிசிடி சொல்லி கொடுப்பியா? நீ என்ன லாங்குவேஜில் பேசுவ? என்ன பேசுவ? இங்கிலீஷ்ல பேசுன்னு சொல்ல. வந்தியா? ஆமா சாந்து. சாந்தா? ஆமா ஸ்டிக்கர் போட்டுலாம் பாப்பா கச்சனை இருக்காதுல்ல, அதெல்லாம் எடுத்து நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன் அதை. நான் எங்கம்மா அதான் யூஸ் பண்ணுறேன். அப்படியா? இது கிடைக்குதா? இதை நான் கூட வாங்கி கொடுத்துருக்கா சொன்னா மறந்துட்டேன் சொல்ல. ஓகே டாய்லெட் என்ன மிஸ்கிட் எப்படி சொல்வ? சொல்லு டாய்லெட். 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 அம்மா. பரவாயில்ல. ஓகே பை பை. பாப்பா இங்கே போய் மம்மி டிஷ்யூ வச்சுருக்கேன். மூக்கெல்லாம் துடைக்கலாம் இல்லை தொட. ஆ ஓகே பாப்பிக்கில் வச்சுருக்கேன். குடி மம்மி போடுறேன் இன்னைக்கு. ஓகே போகலாம் வாங்க. எங்கே போகிறீங்க மோஹிதா? சரி. மாட்டிக்கலாம், ஸ்கூல்ல மாட்டிக்கலாம். வா சீக்கிரம் ஏன் மிஸ் கால் பண்ணிட்டாங்க. ஹலோ. பாருங்க ஃபர்ஸ்ட் டே நல்லா எப்படி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. ஹோட்டல் எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட். ஓகே
ஏன் அழுகுறா பாருங்க. ஃபஸ்ட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏதோ கிஃப்ட் கொடுக்குறாங்கங்க. ஏதோ கிஃப்ட்லாம் அதுக்கப்புறம் செக் பண்ணுவாங்க. டெய்லி டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணுவாங்களாம். வாயிலாம் டெய்லி வரும் பாருங்க எப்படி தூக்கிட்டு போகிறாங்கன்னு. அவ்வளோட்டாங்க. ஓகே, செம்மையாக இருக்குங்க ஸ்கூலு. கவர்மெண்ட் ஸ்கூல். ஆனால் எவ்வளோ எப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்கள். ஓகே. செம்மையாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஏதோ வந்து ஃபஸ்ட்டு செரமோனி செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க போல். குழந்தைங்க வந்த உடனே வந்து ஏதோ ஆக்டிவிட்டீஸ் சும்மா அவங்களை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக கலரிங் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க போல். ஸோ இது மொத்தம் வந்து 2, 4, 6, 12, 18 பேர் குழந்தைங்க இருக்குது இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஸ்கூலு. 6 பேர் வந்து லேட்டாக வந்திருக்காங்களா வரலையான்னு தெரில. ஃபுல்லாக வந்து மற்ற குழந்தைங்களாம் கலர் அடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அடிக்கலை. இது வந்து மோஹிதா அன்றைக்கி வந்து லேட்டு, தூங்கி எந்திரிச்சதே லேட்டு. அதனால் மோஹிதா எதுவும் கலர் அடிக்கலை. இந்த மோஹிதாவுக்கு வந்து சைனீஸ் நேம் வந்து மொஹத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஹிதா வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸ் மிஸ் பண்ணிட்டா. இந்த கலரிங்லாம் வச்சுருக்காங்க பாரு. என்ன அப்படிங்களா? நீ அடி ராஜி உன் பொண்ணுக்காக. என்ன கலர் இல்லை அப்படி அடிக்கக்கூடாது. கலரிங்லாம் வச்சுருக்காங்க பாரு. ஒரு 3rd ஃப்ளோர் போ. இந்த சைடு இருக்கு போ. நீஹா மூணாவது ஃப்ளோர் போகணும். ஹலோ ஹலோ. இருக்கியா? ஹலோ ஹாய் சொல்லுப்பா. ஹலோ. இல்லை பாப்பா. எல்லாம் வேறு ஃபுட்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க பாருங்க. டெம்பரேச்சர் செக் பண்ணுறாங்க ராஜி. எல்லா குழந்தைங்களும் வந்துருச்சுங்க ராஜி. ஹலோ. Why are you crying? No. ஓகே. அழுதுச்சுன்னா வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாரு குழந்தைங்க. ஓகே பாருங்க ஃபுல்லாக பிளேயிங் தான். ஓகே. ஹேண்ட் வாஷ்லாம் அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க. மோஹிதா உள்ளே போயிட்டு. ஓ டாய்லெட் ராஜி. இது ஃபுல்லாக டாய்லெட். ஆமாம் இதான் மிஸ். குழந்தைங்களாம் அழுகுது போகுதா? டவல் எடுத்துக்கோ. பாருங்க ஃபுல்லாக விளையாடுறது தாங்க. எல்லாமே இது விளையாடுற இதுதான். குழந்தைங்க ஃபுல்லாக ஆக்டிவிட்டீஸ் தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள். கம்ப்யூட்டர்லாம் வச்சுருக்காங்க.
அதுதான் டீச்சர். அங்கே இங்கே இங்கே ஆமாம் பார் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸ்கூலுக்கு உள்ளே வந்தோடனே கை கழுவுறாங்க. உன் ஃபோட்டோக்கு நேரம் வைக்கணும். உன் ஃபோட்டோ இருக்குல்ல அங்கே வைக்கணும். உன் ஃபோட்டோவில் வை. ஓகே. அவங்கவுங்களுக்கும் தனித்தனி ஃபோட்டோ எல்லாமே வச்சுருக்காங்க. மோஹிதா ஃபோட்டோ இருக்குது. ஸோ அவங்கவுங்க இடத்துக்கு வந்து ஃபோட்டோ ஒட்டிடுறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. மேலே மிச்சம் எனக்கு வீட்டில் மேலே எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. வெளியில் வந்த உடனே கை கழுவணும் போல. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறாங்க, எல்லாரையும் அடாப்ட் பண்ணுறாங்க. டாய்லெட் பாருங்க, குட்டி குழந்தைங்களுக்கு டாய்லெட்டும் வச்சுருக்காங்க. குட்டியாக இருக்குங்க, குட்டியாக இருக்குது பாருங்க டாய்லெட்டு. இது வந்து கால் கழுவுறதுக்கு. இது ஜென்ஸ் டாய்லெட்டு, அது லேடிஸ் டாய்லெட். டவுல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். டாய்லெட் சூப்பராக இருக்குது, எல்லாமே க்ளீனாக, எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. ஓகே. சரி ஓகே ஓகே. நீ போய் சாப்பிட்டு எல்லாரும் இது பண்ணிக்க. எல்லாம் நிறைய குழந்தைங்க அழுதுகிட்டு இருக்குங்க. நிறைய குழந்தைங்க, 2-3 குழந்தைங்க தான் அழுவுது. மோஹிதா அழுவல. மோஹிதா எல்லாம் உட்காந்துருக்கேன். டோன்ட் க்ரை. நோ நோ. சரி தங்கம், அப்பா அம்மா கீழே இருக்கோம். ஓகே பாய். ஓகே விளையாடு. சரிப்பா. ஓகே தான், குழந்தைங்கலாம் அவ்வளோதான் அழுது. குழந்தைங்க தான் ஃபுல்லாக எல்லாம் ப்ளே மாதிரி தாங்க கிட்ஸு. ஓகே இது பாய் பாய். எப்போ முடியும், எப்போ கூப்பிடணும்னு கேளு ராஜி. ராஜி இவங்கள்ட்ட கேளு. when we need to come back. பேச சொல்லு. Pick up the pizza. Oh, 10 o'clock. 10:30. Yes. Oh, okay. Bye. 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 பாருங்க ஃபுல்லாக ஆக்டிவிட்டிஸ் தான் ராஜா, எல்லாமே ஃபுல்லாக. நிறைய குக்கிங் சொல்லி கொடுக்காங்க, பார்க்கலாம் இருக்கு. குழந்தைங்க ஃபோட்டோலாம் இருக்குது பாரு ராஜி. மோஹிதா நார்மலாக தான் இருக்கா. இது குழந்தைங்க அழுகதை பார்த்தா அவளுக்கு அப்படி ஒரு மாதிரி ஃபேஸ் மாறிச்சு தானே. அவள் அழுகதை பார்த்தா அவள் பயப்படா. அவங்க ஜாலியாக தான் இருக்கா. மிஸ் பார்த்தாங்க. இப்போ நீ ஒரு வாரமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா எனக்கு கீழே வெயிட் பண்ணுவேன், கீழே வெயிட் பண்ணுவேன்னு. இப்போ அவளுக்கு தெரியும் நம்ம கீழே வெயிட் பண்ணுறேன்னு மைண்ட் செட் வந்துருச்சு அவளுக்கு. இல்லை சூப்பராக நம்ம மாலுக்கு போவோம்ல விளையாடுறதுக்கு, அது மாதிரி தான் இருக்கு. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் ராஜி, நல்லா இருக்குல்ல. கவர்மெண்ட் ஸ்கூலே இப்படி இருக்கு. இங்கே கீழே பாரு, பாருங்க. இது அப்படியே பின்னாடி வந்து கிரவுண்டு. சிசிடிவி கேமரா ஃபுல்லாக இருக்கு. குக் பண்ணுறாங்க பாருங்க.
குழந்தைங்க தேவையான ஃபுட்டு எல்லாத்தையும் குக் பண்ணுறாங்க. ஐயா சிசிடிவி கேமராலே மானிட்டர் பண்ணுவாங்க போல். முட்டை போடுறாங்களா ரஜி? முட்டை தானே பாருங்க சிசிடிவி கேமராவில் குக்கிங் லைவாக போகுது பார்த்தீங்களா? செம்ம. நான் இங்கே குக்கிங்க்கே சிசிடிவி கேமராவா? ஆனால் ஹெல்த்தியாக ஃபுட்டு தான் கொடுக்குறாங்கப்பா. அவங்களே ஹெல்த்தியாக தானே சாப்பிட்றாங்க. அதான் சூடாக இருக்கும் போல். இங்கிட்ட இந்த சைடு நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. கிச்சன் வெளியில் இருக்குமோ தெரியல எங்கேன்னு. அப்படி உட்காரு. நல்லா இருக்கா ஸ்கூலு? பிடிச்சிருக்கா? ஃபைனலில் ராஜி அழுவாங்கன்னு பார்த்தேன். அழுகலையே ராஜி மோகிதா விட்டுட்டு. எனக்கு வந்து ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா மீதி குழந்தைங்களாம் அழுதுச்சா, மோகிதா மொபைல் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. மோகிதா வந்து அழுதுவாள் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் இல்லை, இனிமேல் கொஞ்சம் வீட்டில் வந்து நிம்மதியாக மகாராணி மாதிரி இருக்கலாம். ஆமாம். ஸோ இந்த போகிறாங்க பார்த்தீங்களா, யூனிஃபார்ம் போட்டிருக்காங்கல்ல, டீச்சர்ஸ் எல்லாருமே யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. எல்லா வேலையும் பார்ப்பாங்க போல். டீச்சர்ஸு இந்த மாதிரி குழந்தைங்க கேர் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ஒரே யூனிஃபார்ம், ஒரே டிஷர்ட் மாதிரி இந்த என்ன கலர், பர்பிள் கலர் போட்டிருக்காங்க. ஸோ நான் ராஜி விட்டுட்டு வந்தோன்னா அழுவாங்கன்னு பார்த்தேன். அழுவலையா ராஜி? வந்து 100%ல வந்து 80% மோகிதா எப்படா ஸ்கூல் போவான் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாரும் 20% என்னோட ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் வந்து போட்டோம், அவள் போனால் கொஞ்சம் எதாவது கற்றுப்பாங்க. வீட்லேயும் இங்கே தனியாக இருக்காளா, நம்ம ஊராக இருந்தால் கூட விளையாடுறதுக்கு சுத்தமாக பிள்ளைங்களே கிடையாது. அதனால உள்ளே வந்த உடனே மோகிதா வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா. ரொம்ப ஹாப்பி தான். குழந்தைங்களை பார்த்தாலும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா. ஏன்னா யாருமே இருக்காதுல்ல, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால. வெளியில் அங்கே ரோட்டில் எங்கேயாவது போனால் கூட மோகிதா யாராவது குழந்தைய பார்த்தா, இங்கே வந்து பார்த்தோன்னா நிறையா குழந்தை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். பார்த்தீங்கல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு. உள்கட்டமைப்புலாம், ஸ்கூலுடைய உள்கட்டமைப்புலாம் குழந்தைக்கு தேவையான எல்லா வசதியும் இருக்குது. நல்லா இருக்குது, க்ளீன், நல்லா க்ளீனாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. நல்லா சுற்றி பார்த்தோம் நாங்கள். ரெஸ்ட் ரூம் ரொம்ப அழகாக இருக்குங்க, குட்டியாக க்யூட்டாக ஓப்பனாக தான் இருக்குது. அதனால் எந்த குழந்தையும் வந்து தவறி உள்ளே போகிறதுக்குன்னா ஒன்றுமே ஆகாது, ஆக்சிடென்ட்டெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஸோ ரெஸ்ட் ரூம் தான். ஆமாம். ஸோ அதனால் வந்து நல்ல இருக்குது. ஆனால் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான், ஆனால் கொஞ்சம் பே பண்ணணும். கிண்டர் கார்டன் மட்டும் பே பண்ணணுமா. ஒரு ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு வந்து நம்ம பே பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க ஸ்கூலில் எல்லாமே. ஏன்னா கிண்டர் கார்டனில் வந்து குழந்தைங்களை வந்து எக்ஸ்ட்ரா கேர் பண்ணணும்ல அவங்களுக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா கேர் பண்ணுறதுனால ஃபுட்டு, அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாத்துக்கும் நம்ம பே பண்ணணும். ஃபுட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 15 ஆரம்பின்றாங்க. நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 185 ரூபா. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு வந்து மாதத்துக்கு 400 ஆரம்பி பே பண்ணணும். மாதத்துக்கு 400 ஆரம்பினா நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 4400 ரூபா. வாங்க அப்படியே ஸ்கூலுடைய கிரவுண்டை காமிக்கிறேன். ஸ்கூல் கிரவுண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குட்டி குட்டி வீடு மாதிரிலாம் வச்சுருக்காங்க ராஜி. பிளான்டிங்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அப்போ இதுலேயும் விளாட விடுவாங்க போல், வெயில்லாம் இல்லைன்னா. இதான் கிரவுண்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க போல் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு. இதெல்லாம் சைக்கிள்லாம் இருக்குது ராஜி. குழந்தைங்க சைக்கிள் ஓட்டலாம் எல்லாமே. இதுலலாம் என்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்? ஒளிஞ்சு விளையாடுறது, ஓடுறதா? ஸ்கூல் முடிச்சுட்டு வர்றாங்கன்னு நினைக்கிறேன். மோகிதா ஸ்கூல் முடிச்சுட்டு வர்றாங்க. இந்த சைடு வா. மோகிதா பாருங்க போகிறத. Hello. Sick, right? No? Oh, okay, okay. அழுவலையா குழந்தை? Bye. அழுவியாப்பா நீ? ஆ? Okay, thank you. அழுவியாப்பா நீ? Hello. What's your name?
ஓகே எல்லாரும் பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க பாரு. சரி மிஸ்ஸுக்கெல்லாம் பாய் பாய் சொல்லலையா மோஹிதா? உச்சா போலியா? சரி மிஸ் எப்போ சொல்லியிருக்காங்க? நாளைக்கா? சாப்பிட்டியான்னு சரி எங்கப்பா சாப்பிட்டேன்? இங்க சாப்பிட்டீங்களா பாப்பா? சாப்பிட்டீங்களா? எங்க சாப்பிட்டீங்க? ஆப்பிள் தான், ஆப்பிள் சாப்பிட்டாங்க. டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்டாங்க. சரி இப்போ ஸ்கூலுக்கு போகலாமா வீட்டுக்கு போகலாமா? எப்போ ஸ்கூலுக்கு வரணும்? நாளைக்கு வரலாமா? ஓகே. யார் ஓட்டுனா? மிஸ் ஓட்டிட்டாங்களா? எல்லாருக்கும் ஓட்டினாங்களா உனக்கு மட்டும் ஓட்டினாங்களா? எல்லாருக்கும் ஓட்டிட்டாங்களாடா? ஓ உனக்கு பிடிச்சிருக்கா? நான் வெளியே உட்காந்துக்கேங்க. ஃபேன் கூட இல்லை மோஹிதா வெளியே. ஒரே சூடு. சரி மீதி பசங்க சாப்பிட்டாங்களா இல்லை ஒரே அழுதுமே இருந்தாங்களா? போலவே நீ அழுதியாடா? வெரி குட் கேர்ள். வெரி குட்ரா வெரி குட். ஹைஃபை கொடுத்தா மம்மிக்கு. நீ அழுவலையா? நீ அழுதியா? நோ 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 நாங்களாம் அழுக மாட்டோம். நாங்கள் வந்து பிரேவ் கேர்ள்ஸ். சொல்லுடா பிரேவ் கேர்ள்ஸ். நாளைக்கு ஸ்கூல் போவோம்ல சொல்லு. நாளைக்கு வர புதுசாக ட்ரெஸ் போட்டுக்கு திருப்பி வருவாங்க. நாளைக்கு வருவியா ஸ்கூலுக்கு? அவ்வளோ தெரியுமா உனக்கு? நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்கு. பிடிச்சிருக்கா ஸ்கூலு? பிடிச்சிருக்காடா இல்லை இந்த ஸ்கூல் வேணாமா? நல்லா இருக்கா? இந்த ஸ்கூல் தான் நல்லா இருக்கான். சரி நாளைக்கு வர புது ட்ரெஸ் போட்டுக்கு வருவோமாடா? போலாம். சொல்லு எல்லாத்துக்கும் பாய் சொல்லு. Yeah, see you tomorrow.